வணக்கம் நேயர்களே. தமிழகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ எழுந்திருக்குதுங்க. வரதட்சணை என்னையா கொடுமை இது? வரதட்சணை யார் கேட்டா? கேட்குறவனுக்கு பொண்ணை கொடுக்கக்கூடாது. இதனால் பார்த்திங்கன்னா 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, பெரிய பணக்காரனாக போய் தேடி போய் இவங்களாம் அள்ளி கொடுக்கறது வரதட்சணை, பொண்ணை பெற்றவங்களே கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கல்யாண வயசு வந்த இளைஞர்கள் பெண் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒழுக்கமான நல்ல பையங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒழுங்காக வேலைக்கு போகிறான், ஆனால் அவனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேக்கு. ஏன்னா அவன் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன், அவங்ககிட்ட சொத்து கிடையாது. அப்போ இந்த 2 பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு பக்கம் பணக்காரனாக தேடி போய் பொண்ணை கொடுக்குறான், 1 மாதத்தில் 2 மாதத்தில் அந்த பொண்ணு இறந்துருது. கேட்டால் வரதட்சணை கொடுமைன்னு இறந்த விட்டு பொண்ணை கொடுத்தவனே வந்து சொல்கிறான். 2வது, பெண் கிடைக்க மாட்டேக்குது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. பொண்ணே கிடைக்க மாட்டேக்குங்க, நாங்களும் இத்தனை வருஷமாக தேடுறோம், வயசு 33 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிறத கடைசியாக நம்ம பார்க்கலாம். 8ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். தட்சணாமூர்த்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு முருக பக்தர். அவரோட மகள் கவிதாங்க, வழக்கறிஞர். சாதாரண ஆளில் வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காங்க. தமிழகத்திலேயே மிகவும் முக்கியமான நபர். இதை பாருங்கள், தபால் தலையிலேயே அவர் இருக்கிறாரு. சுவாமி திருமுருக கிருபானந்த வாரியார் அவங்களோட கொள்ளு பேத்தி தாங்க இந்த கவிதா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க. இந்த கவிதாவுக்கு திருமணம் நடந்திருக்குது. இவங்க திருமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக நடந்திருக்கு. மாப்பிள்ளை மருத்துவர் பணி இராணுவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட பேர் நாகா அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு கல்யாணத்துக்கு 100 பவுன் வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க. 13 பவுன் அவருக்கு மட்டும் தனியாக. வைர மோதிரம் 2.5 லட்சத்தில், ஒரு மகேந்திரா காரு 1. வரதட்சணையாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கங்க. திருமணம் முடியவும் மாப்பிள்ளை வேலை செய்கிற இடத்துக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டா. அப்போ பொண்ணோட அப்பா, சரி நம்ம பொண்ணு எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஜூன் 10ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணி அளவில் அந்த சம்பந்தக்காரர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது இந்த கவிதாவோட அப்பா தட்சணாமூர்த்திக்கு. அப்போ உங்கள் பொண்ணுக்கு மாரடைப்பு வந்திருக்குதான், உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு தம்பி ஃபோன் பண்ணான் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. உடனே 2 குடும்பமும் ஒரு பிளேனை பிடிச்சி அங்கே உடனே கிளம்பிட்டாங்க. அங்கே போகவும் மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணோட அப்பா தட்சணாமூர்த்தி, என்னாச்சு மாப்பிள்ளை அழுதுகிட்டே கேட்குறாரு. மாப்பிள்ளை சொன்ன பதில் தாங்க மாமனாருக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. என்ன சொல்லியிருக்காரு, வாக்கிங் போகிறதுக்காக கிளம்புனோம், மூஞ்சை கழுவிட்டு வரேன்னு உள்ளே போனவ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா கீழே விழுந்து கத்துன சத்தம். உடனே நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு சேர்த்துட்டேங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ பொண்ணோட அப்பாவுக்கு தன் மகள் மரணத்தில் சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா நீயே ஒரு மருத்துவர், ஏன் நீ ஒரு செக் பண்ணாமல் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக மருத்துவமனையை கூட்டு போவ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம். அதுவும் போக இந்த பொண்ணு இங்கே இந்த ஊருக்கு கல்யாணம் ஆகி இந்த 4 மாதத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு பணம் இருந்திருக்கு. அதெல்லாம் அந்த மாப்பிள்ளை லேப்டாப் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தையும் வாங்கியிருக்கா. அதனால் அந்த பொண்ணுக்கு மனசளவில் ஒரு சந்தோஷம் இல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அவர் இந்த பொண்ணுக்கு ₹1 கூட செஞ்சது இல்லையாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இடையில என் பொண்ணுக்கிட்ட எப்படிம்மா இருக்குன்னு ஒரு ஃபோன் போட்டு இவர் கேட்டிருக்காரு. அப்போ சந்தோஷமாக இல்லாமல் பரவாயில்லப்பா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. இவருக்கும் உடனே மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. அப்படி சொன்ன ஒரு புது கல்யாணம் தானே, பரவாயில்ல போக போக சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இவரும் விட்டுட்டார். அப்போ அவங்க வீட்டு வேலை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம். வீட்டு வேலை அவ்வளோ வேலை செய்ய வைப்பானாம் அந்த மாப்பிள்ளை. அப்போ
அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஃபோன் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லியிருக்கு. அப்போ இந்த பொண்ணோட உருவத்தை அந்த மாப்பிள்ளை கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. என்ன நீ இவ்வளோ குண்டா இருக்கிற, இப்படி இருக்குது, இந்த இடத்துல சதை அதிகமாக இருக்குது. அதனால் பாடி ஷேப்பிங்கை பற்றி ரொம்ப பேசுனது அந்த பொண்ணுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. என் பொண்ணுக்கு நியாயம் வேணும்னு அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காருங்க போலீஸ்கிட்ட. பெற்றோர் கொஞ்சம் யோசிங்க. ஏன் உங்கள் பொண்ணு ஒரு வியாபாரி மாதிரி நீங்கள் இவ்வளவு பணம் தரேன் பொண்ணும் தரேன்னு கொடுக்குறீங்க? அது எந்த வகையில் நியாயமாகும்? பொதுவாக மன்னிக்கணும் மக்களே, வியாபாரினா பணம் கொடுத்து பொருள் வாங்குறது. நம்ம பொண்ணை உயிர் உணர்வு உள்ள ஒரு நம்ம வீட்டு மகாலட்சுமியை கொடுத்துட்டு பல லட்சத்தையும் நாமளே கொடுத்து வரதட்சணையாக அந்த வரதட்சணையை வளர்க்குறோம் அந்த சமுதாயத்தில். அப்படிங்கிறத பெண்ணை பெற்றவங்க புரிஞ்சுக்கிடணும். வரதட்சணை கேட்பதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். இதுவும் ஒரு வகை லஞ்சம் தாங்க. சம்பாதிக்க வக்கத்தவனுக்கு எதுக்குங்க உங்கள் பொண்ணை கொடுத்து அவங்க சாவுக்கு பெற்றோரே காரணமாகறீங்க? நடுத்தர குடும்பத்தில் எத்தனையோ நல்ல மாப்பிள்ளைக கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு பார்த்தா மனுஷனாக தெரியலையா? அவங்களுக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க, அவன் உள்ளூர்லேயே வச்சு தங்கமாக பார்த்துக்கிடுவான், நீங்களும் போய் பார்க்க முடியும். பெரிய பணக்காரனுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும்னு நினச்சா பொண்ணை அவன் பணமாக தான் அனுப்புவான். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கவிதா விஷயத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு மரணத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி தட்சணாமூர்த்தி அவர்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். பெண் குழந்தையை பெற்றவங்களுக்கு தான் தெரியும் இழப்பின் வலி. ஆகையால் இன்னையாவது இந்த திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய பெற்றோர் கொஞ்சம் அதிகமாக பணக்காரனாக தேடாதீங்க. பணக்காரன் என்ன, இன்றைக்கி பணம் இருக்கும் நாளைக்கு போயிடும். ஆனால் அங்கே உசுரேல் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஆகையால் ஒரு நடுத்தர வர்க்கனாலும் பரவாயில்ல, நல்ல பையனாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்து கொடுங்க. நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தவிர்த்தோம்னா கண்ணீர் தான் வடிக்கணும். நன்றி.